வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். சனிப்பயிற்சி பலன்கள். சனிப்பயிற்சி பலன்களில் நம்ம 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக நம்ம இந்த வருஷத்தில் பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் இந்த 2.5 வருஷ காலம் எப்படி இருக்கும், யோகமான பலன்கள் எப்படி கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு போன 2.5 வருஷம் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றலுக்கு மிக்க இடமான ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு சனி வரார். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு கர்மகாரியம் செய்யக்கூடிய ஸ்தானங்களுக்கு வந்திருக்கும் பொழுது என்ன செய்யணும், உங்கள் உடலில் எப்படி கவனமாக இருக்கணும், ப்ரெஷர், இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹார்ட் ப்ரெஷர், அதாவது ஹார்ட் சம்மந்தமான விஷயங்கள், இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ப்ரெஷர் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ என்ன நடக்கணும்னே தெரியாது. அந்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக தெய்வீக ஆற்றல் சொன்னாலே கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. பொதுவாக அவங்க பார்த்திங்கன்னா இந்த கோவில் சம்மந்தமான விஷயங்களில் ஆன்மீக பணி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உள்ளூருக்குள்ளேருந்து கோவிலேருந்து பெரிய வெளியூர் போய் கோவில் பணி செய்கிற வரைக்கும் எந்த ஒரு திருப்பணி காரியங்கள்லையும் அதிக ஈடுபாடும் அதிக ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஆசைகள் அது இயற்கையாகவே அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. தெய்வீக ஆற்றல், தெய்வீக பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த 10ஆம் இடத்துல சனி வந்திருக்க காலகட்டத்திலையும் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி நீங்கள் போக வேண்டிய முக்கியமான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு அடிக்கடி போயிட்டு வாங்க. தொடர்ந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு பாதி அளவு பிரச்சனைகள் தீரும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களாகவே கிடைக்கும். இடம் மாற்றமா, வீடு மாற்றமா, வண்டி வாகன மாற்றமா, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறதா, எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலகட்டமே இதுதான். நீங்கள் வேணால் பாருங்கள், வண்டி வாகனம் வச்சுருக்கிறேன், இதுலேருந்து கொஞ்சம் லக்ஸுரி அடுத்த லைஃபுக்கு போகணும், அடுத்து வேறு எதாவது வண்டி வாங்கலாமா, டக்குன்னு வாங்கிடலாம். வீடு சரியில்லை, வீடு மாறலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறோம், வீடே கிடைக்க மாட்டேங்குது, பக்கத்தில் இருக்க வீடு அமைய மாட்டேங்குது, இல்லை பக்கத்து ஊரில் வீடு அமைய மாட்டேங்குது. இந்த காலகட்டம் அமைஞ்சிரும். வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிறவங்களும் சரி, சொந்தமாக வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டம் தான். தனவிரயம் அப்படிங்கிறத சுபவிரயமாக மாற்றிக்கோங்க. பொதுவாகவே நீங்கள் சுப விரயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த தொடர்ந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போய் கோயிலுக்கு முன்னாடிலாம் ஏன் அழுதுட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் நிறைய இப்போ போன 2 நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தேன். கோயிலுக்கெல்லாம் போனாங்கன்னா அழுது வேடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. மனசார நம்பிக்கையோடு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நம்பிக்கையோடு போகணும். நமக்கு இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு சாமி காப்பாற்றுமா, அதெல்லாம் வேணாம். அந்த கிரகம், அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகத்தினோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நீங்கள் எப்படி போனாலும் சரி, சந்தோஷமாக போனாலும் சரி, அழுதுகிட்டே போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனாலும் சரி, அந்த கிரகம் அப்படிங்கிறது, அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த கோவில் மேலே விழுகும் பொழுது அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி உங்கள் மேலே கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் யாராவது வெயிட் அதே மாதிரி திருமணம்க்கு ஏதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திருமணம் ஆகலை, தட்டி கழிச்சிட்டே போகுது, பொருத்தம் அமைய மாட்டேங்குது, அந்த கிரகம் சரி, இதெல்லாம் எதையுமே பார்க்கக்கூடாது. 10ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கு, கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடணும். அதை சரியில்லை, இது சரியில்லை, கண்டிப்பாக சரி இல்லாமல் தான் போகும். கல்யாணமே ஆனாலும் யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகளோட தான் வாழ்க்கை. ஆனால் இதை விட்ட அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகும். அப்போது திருமணத்துக்கு ஒரு வரன் வருதா, பொருத்தம் இருக்கா, ஓகே, பொருத்தம் இல்லையா, சரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். அப்போ திருமணத்துக்கு உடனே ஓகே சொல்லிடணும். திருமணத்துக்கு உண்டான காரியங்களுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக குபேரன். உங்களுக்கு வருமான வாய்ப்புகள், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக நமக்கு கிடைக்கணும். நமக்கு அந்த வருமானங்கள் பெருக்கிறதுக்கு உண்டான எண்ணங்கள் அதிகமாக வேலை செய்யணும். அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கு எங்கே போகணும், அது திருநெல்வேலி இருக்கக்கூடிய நெல்லையப்பர் சுவாமி கடவுள் கோவிலுக்கு தான். அந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அளவு கடந்த அந்த பணத்தின் மீது எண்ணங்கள் அதிகமாகும். அதாவது சாதாரணமாக சொல்லப்போனால் பணம் சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்கும், நினைப்போம், அவ்வளவுதான், அடுத்த நாள் தள்ளி போட்டுருவோம். ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம்
அதை இன்றைக்கே அடையணும், இன்றைக்கே அந்த பணம் சம்பாதிக்கணும், இன்றைக்கே அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கணும். அந்த முயற்சிங்கிறது வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படிங்கிறது அதிகமாகும். அதோட வீரியத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஊக்குவிக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த இடங்க அப்படிங்கிறது நீங்கள் போயிட்டு வரணும். ஸோ அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், அபிஷேக தீர்த்தமாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீர்த்தங்கள் கிடைச்சா நீங்கள் அதை வெண்கலமோ செம்புவோ பித்தளையோ நீங்கள் அதில் வாங்கிட்டு வந்து உங்களோட பூஜைகளை வச்சு நீங்கள் முறையான வழிபாடுகள் தீபதோபங்கள் காட்டிட்டு வாங்க. யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி சனி அடுத்த கொஞ்ச நாளில் உங்கள் ஜென்ம ராசிக்கு வராரு. ஜென்ம குருவாக வரும்பொழுது மன ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான கஷ்டங்கள், மன உளைச்சல் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக வரும். ஸோ அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளையும் நீங்கள் தேடிக்கணும். ஸோ குரு பயிற்சியும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து கொஞ்ச நாளில் மே 14க்கு அப்புறம் குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு வராரு. ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும். சனி உங்களுக்கு 10ஆம் இடத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது அதுக்கு தான் சொன்ன முன்னாடியே பிளட் ப்ரெஷர், ஹார்ட் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் உடனே எடுத்துக்கோங்க. மேலும் தனிப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறத தாண்டி ஜாதகத்தில் உங்களுக்கு சனி எப்படி இருக்கார், குரு எப்படி இருக்கார், அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் மாறுபடும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், பதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த மீதமுள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி இருக்குது. கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.